இப்போ வந்து ஒரு சுவிட்சு ஒரு சாக்கெட் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணலாம். இது வந்து கேங் பாக்ஸ் சொல்லுவாங்க. நான் எல்லாத்துலேயும் ஒரு வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ தெரியாது. அதனால் வந்து எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு. ஒன் சுவிட்சு ஒன் சாக்கெட்டு. இது 2 மாடலில் நீங்கள் கேட்டால் தருவாங்க. 2 மாடலில் வந்து நீங்கள் வந்து 2 சுவிட்சு போடுற மாதிரி இருக்கும். அப்படி சைடில் உடைக்கிற மாதிரி வரும். அது நீங்கள் கேங் பாக்ஸ் சொன்னால தந்துடுவாங்க. அதுமாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. சாக்கெட்டு அண்ட் சுவிட்சு. சாக்கெட்டு பேர் பார்த்தீங்கன்னா 5 சுவிட்சு அண்ட் நார்மல் சுவிட்சு 5 அவ்வளோதான். இது எப்படி பார்த்தீங்கன்னா எல்லுன்னா பேசி நியூட்ரல். இந்த எல் எத்தனை பேசி எத்தனை வந்து இதில் கொடுத்துடணும். வந்து கனெக்ட் பண்ணலாம். இதில் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இன்கம்மர் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம கலர் ஏற்ற மாதிரி நம்ம வயரிங் பண்ணுறோம். இது வந்து பேஸு, நியூட்ரல், எர்த்து 3 யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிவி நீங்கள் வந்து எதனா யூஸ் பண்ணும்போது 2 பின் மட்டும் வரும், 3 பின் வராது. 2 பின் மட்டும் வருதுன்னா 2 பின் இதுமாதிரி 3 பின் டாப் வந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எதனா கேஜெட் எதனா 3 பின் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த எர்த்து ஒயர் தரணும். இல்லை நீங்கள் பண்ணுறது எதனா வந்து 2 பின் மட்டும் வருதுன்னா கண்டிப்பாக வந்து எர்த்து தேவை கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 2 பின் வந்தீங்கன்னா சப்போஸ் அதுக்கு எர்த்து தேவையில்ல, பேசி நியூட்ரல் மட்டும் போதும். அதே நீங்கள் வந்து 3 பின் கேஜெட் எதனா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜு அதுமாரி எதனா வேறு எதனா 3 பின்னில் வருதுன்னா கண்டிப்பாக வந்து எர்த்து கொடுக்கணும். எர்த்து வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அது லீக்கேஜ் எர்த்து வந்து பூமிக்கு அது வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால் வந்து கண்டிப்பாக எர்த்து கொடுக்கணும். அதுக்காக வந்து இந்த ஒயரு உங்களுக்கு இதில் எப்படி கனெக்ட் கொடுக்கணும் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. உங்களுக்கு தேவைன்னா அதை கொடுத்துக்கலாம், தேவைன்னா 2 பின் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து 2 பின் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. இன்னொரு சொல்லிடுறேன், இதுமாதிரி 3 பின் டாப்பு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 3 பின் டாப்பு தான் போடணும். ஏன்னா வந்து எர்த்து கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த 3 பின் டாப்பு. அதே வந்து நீங்கள் வந்து 2 பின் யூஸ் பண்ணுறீங்கன்னா எர்த்து தேவையில்லை, ஏன்னா இதுக்கு எர்த்து தேவையில்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த 2 பின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 3 பின்னுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து 2 பின் வந்து போட்டிங்கன்னா இந்த 2 ஒயர் மட்டும் போடுவீங்க, 3 பின் போட்டிங்கன்னா இந்த 3 ஒயர் போடுவீங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நான் போடுற வீடியோ கொஞ்சம் ரொம்ப கிளியராக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கடைசியாக நான் சொல்கிறது எல்லாம் கிளியராக இருக்கும். எப்பவுமே நீங்கள் வந்து சுவிட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது வீட்டு ஹவுஸ் ஓவரிங்கில் போர்டில் யூஸ் பண்ணால் எப்பயுமே எர்த்து கொடுத்துங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சுவிட்ச் பாக்ஸ் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், லைன் கொடுக்கும்போது சொல்கிறேன் நான். ரெண்டாவது வந்து நியூட்ரல். அண்டு பேஸு. நிறைய பேர் தெரியாது, பேஸு நியூட்ரலு எர்த்து ரெண்டும் வேறு எல்லாம் ஒன்று தான் நினச்சிக்கிறாங்க. நியூட்ரல் வேறு, பேஸு வேறு. நியூட்ரல் வந்து நான் சொல்கிறேன், அதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ போக சொல்கிறேன் நான், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் எப்படி ஃபிட் பண்ண பார்ப்போம். எர்த்து வேறு, நியூட்ரல் வேறு, பேஸு வேறு. எல்லோரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பேஸு எர்த்து தான் சொல்லுவாங்க. நியூட்ரல் யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு மோஸ்ட்லி. தான் ஸ்க்ரூ போட்டுக்குவேன். அவ்வளோதான். அதான் சொன்னேன், நீங்கள் 2 பின் டாப் போட்டிங்கன்னா இதில் வந்து ரெட்டு பிளாக் ஒயரு
இது வந்து ரெட் ஒயர். இந்த 2 பின் எதில் வேணால் மாற்றி கூட சொருக்கலாம். இப்படி எதில் வேணால். அதே வந்து நீங்கள் 3 பின்னில் வந்து கொடுக்க முடியாது. இதில் வந்து ஸ்டாண்டர்டாக தான் கொடுக்கணும், மாற்றி கொடுக்கக்கூடாது. மாற்றி கொடுக்கக்கூடாது தான் நம்ம எடுத்து நம்ம ப்ளக் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இதிலே போட்டிருப்பாங்க எல்லுன்னா பேஸு, எல்லுன்னா நியூட்ரலு, ஈக்கு பதில் நம்ம எர்த்து சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது 3த்தில் மட்டும் தான் கொடுக்கணும். எல்லில் வந்து ரெட்டு கொடுத்துக்கணும், எல்லில் வந்து பிளாக் கொடுத்துக்கணும், இதில் வந்து க்ரீன் கொடுத்துக்கணும். இது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டேப் வச்சுங்க. 3 ஒயர் போட்டிங்கன்னா. அப்படி இல்லைனா வந்து கேபிள் தனியாக வைக்கிது. 2.5 1.5 3க்கு ஒரு கேபிள் தனியாக வைக்கிது. அது 1 மீட்ரு 20 ரூபா 25 ரூபா வரும், 18 ரூபா வரும். நீங்கள் வந்து அந்த கேபிள் கூட வாங்கி கொடுக்கலாம். கேபிள் வாங்கினா கருப்பு ஓஸ் மாதிரி வரும். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதான் உங்களுக்கு காட்டுற மாதிரி. ஓகே, ஓகே, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிள் தான் ரெடி பண்ணியிருப்போம். அதே வந்து 2 பின் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பின் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் ஒயர் வராது. அதுமாதிரி நீங்கள் இதேமாரி டாப்பு 2 பின்னில் எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சேஃப்டிக்காக தான் இது 3 பின் போடுறது. இந்த 3 பின் டாப் வந்தோன்னா கண்டிப்பாக இதேமாதிரி டாப்பு போடணும். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணது இதேமாதிரி 2 பின் வருதுன்னா நீங்கள் வந்து இதேமாரி அவுட்புட்டில் வந்து இன்புட்டில் வந்து இந்தமாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் கண்டிப்பாக எஸ்லேம் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோ வரும் ஃபியூச்சரில், மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.